ஹாய் ஹலோ கார்னில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லேசினஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்காக 8 ஜாப்பனீஸ் டெக்னிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த ஃபைனல் டெக்னிக் கேமன் டெக்னிக்கை பற்றி தான். ஸோ கேமன் டெக்னிக் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது பேஷன்ஸ் அண்ட் பர்சீவரன்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப் வந்துட்டு எப்பயுமே ப்ளசண்ட்டாக இருக்கும், இந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் அப்படிதான் இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சாதாரணமாக நம்ம ட்ராவல் பண்ணும் போதே வந்துட்டு அந்த ட்ராவல் எப்பயுமே ப்ளசண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருக்கும், மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் போகும். ஸோ பக்கத்தில் இருக்கவங்கனால பிரச்சனையாக இருக்கலாம், ஸோ இல்லை டிராஃபிக்காக இருக்கலாம், ஸோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். நடக்கிற பாதையெல்லாம் ரெட் கார்பெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஸோ கல், முள், மணல் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப்பில் அப்படி இருக்கும் போது நம்ம எப்பயுமே வந்துட்டு இல்லை எனக்கு சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கணும், ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அண்ட் இப்போ இருக்க இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்ட ஒரு உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. நின்று பேசக்கூட ஒரு டைம் இல்லாத ஒரு உலகம் தான் சொல்லணும். ஸோ ஆல் ஆர் லைக் டூ பிஸி. அவங்க உண்மையாவே பிஸியா இருக்காங்களா, இல்லை அது எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது இப்பெல்லாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம சக்ஸஸை ரீச் பண்றதுக்கும் சரி, எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுமை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்த செகண்ட் எப்படி வேணா மாறலாம். ஸோ ஒரு கோல் அடிச்சுட்டு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் பால் போலியே நம்ம நினைச்சு நம்ம வந்துட்டு ஆட்டத்தை விட்டு வெளியே வந்துறதுக்குள்ள அந்த நிமிஷம் அந்த பால் ரீச் ஆயிடும். ஸோ அப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த நம்ம வந்துட்டு பொறுமை இழந்து நம்ம பார்க்கும் போது அந்த கோல் மிஸ் ஆயிடுது. ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பொறுமையை நீங்க கையாளணும். It's very, very important. So, நம்ம நிறைய பேசுவோம். Just stay connected with me until that signing off from Karnika.